வாங்க மக்கள், இன்னைக்கு வீடியோல நம்ம ஃபாலோவர்ஸ் நிறைய பேர் கேட்ட வத்த குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த வத்த குழம்பு 5ல இருந்து 6 பேர் வரைக்கும் தாராளமா சாப்பிடலாம். ஒரு கடாயில 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊத்தி 1/4 ஸ்பூன் வெந்தயம், 1/2 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் ஜீரகம், 2 கொத்து கருவேப்பிலை, 20 பல்லு நாட்டு பூண்டு, 20ல இருந்து 25 சின்ன வெங்காயம், இது கூடவே ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்க ஒரு பெரிய வெங்காயம், இது எல்லாத்தையும் நல்லா லோ ஃபிளேம்ல வச்சு செவக்க வறுக்கணும். அடுப்பு லோ ஃபிளேம்ல வச்சுட்டு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர், 2 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தூளை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு புளி கரைச்சு வச்சிருக்கேன், அதையும் ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதை நல்லா லோ ஃபிளேம்ல வச்சுட்டு பச்சை வாசனை போகட்டும். இப்ப 5 தக்காளி நல்லா மிக்சில போட்டு அரைச்சுக்கலாம். தக்காளி இது போல அரைச்சு ஊத்தி பண்ணும்போது வத்த குழம்பு டேஸ்ட் சூப்பரா இருக்கும். இப்ப இது கூடவே தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். கூடவே கொஞ்சம் தண்ணி ஊத்தி கொதிக்கட்டும். இந்த அளவுக்கு வெல்லம் கொஞ்சம் போட்டுக்கோங்க. தனியா ஒரு கடாயில 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊத்தி ஒரு கை அளவுக்கு சுண்டக்காய் வத்தல போட்டு நல்லா வறுத்தலாம். கொதிக்கிற குழம்புல வறுத்து வச்சிருக்க இந்த சுண்டக்காவை போட்டு நல்லா லோ ஃபிளேம்ல வச்சு கொதிக்க விடுங்க. மிளகாத்தூள், தனியா தூளுக்கு பதில் உங்க வீட்டுல இருக்கிற குழம்பு மிளகாத்தூள் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. கலருக்கு 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் யூஸ் பண்ணிக்கோங்க. குழம்பு நல்லா கொதிச்சு சுண்டி வந்துருச்சு. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு இருக்கு. இந்த ஸ்டேஜ்ல ஆஃப் பண்ணிடலாம். வத்த குழம்பு வாசனை நல்லா கம கமன்னு இருக்கு. இந்த வத்த குழம்பு கூட என்ன சைடிஸ் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மக்களே.